Hi friends, அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ஃபார் அப்ளைட் மார்க்கெட்டிங் ரிகார்டிங் நான் வந்து ஹோஸ்டிங்கர்லேருந்து வெப்சைட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட் ப்ளஸ் இன்ஸ்டால் பண்ணவே முடியல என்னால். பட் இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதை வந்து எப்படி பண்ணேன் அப்படின்னா டோட்டலாக லைவ் சப்போர்ட் வித் கஸ்டமர் கேர். ஸோ ஆல்ரெடி பாருங்கள், நான் கஸ்டமர் கேர் சாட் பண்ணது, சேட்டிங் பண்ண எல்லாமே வந்து இங்கே வந்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக வந்து கஸ்டமர் கேர் வழியாக போயிட்டு நான் இங்கே என்ன பண்ணேன், இப்போ கடைசியில் ஃபைனலாக வந்து அவங்க என்ன பண்ணாங்க எல்லாமே சாட்டோட போட்டிருக்கிறேன். ஸோ அதனால் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய வெப்சைட் வந்து வேர்ட் ப்ளஸ்ஸுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. அதெல்லாம் பழைய வெப்சைட் எல்லாமே டெலிட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் பேஜ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய வெப்சைட் இல்லாமல் இருக்காதீங்க. ஓகேங்களா, மயூரி கேட்ஜர் இப்போ 2 இமெயில் க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு புதுசாக இமெயில் க்ரியேட் பண்ணாங்க. அவர் இந்த 2 இமெயில் க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ellsgadgets.com டொமைன். ஸோ இதெல்லாம் வந்து வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்னால் வந்து வேர்ட் ப்ளஸ் க்ரியேட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நாட் ஏபிள் டு ரெஜிஸ்டர் SSL சர்டிஃபிகேட் அதுவுமே என்னால் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஸோ SSL சர்டிஃபிகேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபைட் ஆயிடுச்சு பாருங்கள், ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா த்ரூ கஸ்டமர் கேர் வழியை தான் நான் பண்ணினேன். நான் நிறைய சேனல் பார்த்தேன், பட் அப்பயே எனக்கு கன்ஃபியூஸ் நாட் ஏபிள் டு டூ எனி திங். பட் ஃபைனலி ஐ டிட் வித் கஸ்டமர் கேர். ஸோ பாருங்கள், ஒவ்வொரு டிஸ்கஷனும் கஸ்டமர் கேர் வழியாக பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொன்னது பிரகாரம் பண்ணோம். அப்போ வந்து பாருங்கள் ellsgadget.com இந்த லெவலில் தான் என்னுடைய வெப்சைட் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ்டிங்கர் வெப்சைட்லேயே வந்து இருந்தனால என்னால் ஃபர்தராக வேர்ட் ப்ளஸ் இன்ஸ்டால் பண்ண முடியாத போயிடுச்சு. இதை டெல் பண்ணவும் என்னால் முடியல. டெல் பண்ணாலும் அந்த வெப்சைட் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஃபர்தராக என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து என்னென்ன நடந்துச்சுன்னு காமிச்சேன். அவங்க வந்து ஹோஸ்டிங்கர் போய் பண்ண சொன்னாங்க. நான் இது மாதிரி கடைசியாக பார்த்தீங்கன்னா டொமைன் பை பண்ண கேட்டுச்சு. பட் ஐ கேன் சி யுவர் கிரியேட்டர் வெப்சைட் ஹோஸ்டிங்கர் பில்டர். ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹெல்ப் சொல்லியிருந்தாங்க. when creating the website I can see that you are created website with hostinger builder. நான் வந்து hostinger builderல கிரியேட் பண்ணிட்டேன். அதை என்னால் ரிமூவ் பண்ண முடியல. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த வெப்சைட்குள்ளே போக சொன்னாங்க. இது மாதிரி வேர்ட் ப்ளஸ் கிரியேட் பண்ணி உள்ளே போக சொன்னாங்க. இது மாதிரி உள்ளே போனாலும் என்னால் முடியல. ஸோ இது உள்ளே போய் என்னால் முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எகைன் நான் கஸ்டமர் கேர்கிட்டே போனேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக சொல்லி காமிச்சேன். பாருங்கள், இது மாதிரி பண்ணேன், எனக்கு பை டொமைன் தான் வருது. ஆஃப்டர் தட் பாருங்கள், இது மாதிரி டொமைன் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா டொமைன் ஆல்ரெடி ஹோஸ்டர் வித் ஹோஸ்ட் இன்ஜின் வருது. ப்ளீஸ் சூஸ் எ டிஃப்ரெண்ட் டொமைன் ஆர் ரிமூவ் வித் இது சம்திங் வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ பிகாஸ் ஐ ஆம் த நியூ ஃபார் திஸ், அதனால தான் வந்து எனக்கு மோர் கன்ஃபியூஷன் ஹேப்பன். ஸோ ஃபைனலி இது மாதிரி பண்ண சொன்னாங்க. வெயிட் ப்ளஸ் இதுவும் பண்ணேன், செல் பண்ணேன். அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கிளிக் பண்ணேன். எல்லாமே சாட் விண்டோவில் பண்ணிட்டு இருந்தேன். அட்மினிஸ்ட்ரேட்டர் உள்ளே போய் க்ரியேட் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு இந்த வெப்சைட்லாம் க்ரியேட் பண்ணாலும் ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் பேஜ்லாம் வருது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபைனலாக உள்ளே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி பை டொமைன் தான் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஃபைனலி லைக் திஸ் கம்மிங் அப்படின்னு போட்டேன். ஸோ லெட் மீ நோ இஃப் யூ ஆர் ஏபிள் டு கிரியேட் த வேர்ட் ப்ளஸ் வெப்சைட்னு கேட்டாங்க. நான் கிளியராக சொல்லிட்டேன் நோன்னு. ஸோ when we can do this you can change the domain name to another random domain சொன்னாங்க. ஸோ இதுதான் வந்து கரெக்டாக பண்ண சொன்னாங்க. கிரியேட் a new website under ellsgadget.com with WordPress and delete the old website சொன்னாங்க. ஸோ அது மாதிரி வந்து உள்ளே போய் பண்ண சொன்னாங்க. சேஞ்ச் டொமைன் பண்ண சொன்னாங்க. ஸோ சேஞ்ச் டொமைன் பண்ணாலும் நாட் ஏபிள் டு சேஞ்ச். ஸோ நான் சொல்லிட்டேன். ஸோ சேஞ்ச் டொமைன் பண்ணால் இப்போ டொமைன் இஸ் ஆல்ரெடி ஹோஸ்ட்னு வந்துச்சு. என்னால் அதுவும் பண்ண முடியல. ஸோ என்னென்னா எனக்கு தெரியல. அப்போ லெட் மீ ட்ரை ஃப்ரம் மை எண்டுனாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம் யூ கேன். ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மயூரி கேட்ஜெட்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இங்கே எல்ஸ் கேட்ஜெட் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணார், WW வெப்சைட், வேர்ட் ப்ளஸ் வெப்சைட்டை. ஸோ அதுக்கப்புறம் இந்த மெயினேஜுக்கு உள்ளே போக சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெயினேஜுக்குள்ளே போயிட்டு ஸோ இது மாதிரி பண்ண சொல்லியிருந்தாரு. ஸோ உள்ளே போனோன்னா பாருங்கள், எனக்கு வேர்ட் ப்ளஸ் WR போட்டு வேர்ட் ப்ளஸ் வெப்சைட் வந்துருச்சு, சக்ஸஸ்ஃபுல்லி ரிசீவ்டு. ஸோ இதுதான் நடந்துச்சு. ஸோ பாருங்கள், அவேசம் யூ ஹவ் நவ் வேர்ட் ப்ளஸ் இன்ஸ்டால் ஆன் யுவர் வெப்சைட் பை கிளிக்கிங் த எடிட் வெப்சைட் யூ ஏபிள் டு ஆக்சஸ் யுவர் WP அட்மின் அப்படின்னு கேட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா எகைன் ஒன் மோர் ப்ராப்ளம் கேம். SSL சர்டிஃபிகேட் வந்து எனக்கு ரிஜிஸ்டர் ஆகலை. ஸோ ஈச் ஆஃப் யுவர் டொமைன் சப்டொமைன் வில் ஹேவ் SSL சர்டிஃபிகேட் இன்ஸ்டால் ஆட்டோமேட்டிக்கலி as soon as add them your hosting account. ஸ்டில் இஃப் யூ நீட் SSL டொமைன் சப்டொமைன் யூ கேன் இன்ஸ்டால் இட் யுவர் HPanel அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இது மாதிரி இப்போ இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு அந்த ஆப்ஷன் எனக்கு வரல. ஸோ நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள், அந்த ஆப்ஷன் SSB பீயிங் இன்ஸ்டால் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷன் போயிட்டு அதை அடுத்து வந்துச்சு.
அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸை வந்து லிட்டிலாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஹோஸ்டிங்கை ஸ்டார்ட் டு இன்ஸ்டாலிங். ஸோ ஃபைனலி ஐ ரிசீவ்டு ஆக்டிவ் SSL certificate. So for WordPress, for this dashboard only, I didn't get lost. 3 days to 4 days I suffered a lot. So finally, with the help of the customer care, so you are more than welcome. If anything else can assist with it today, I told please remember deleting today enough அப்படின்னு போட்டேன். So that is a glad to hear that. If you have any more question, uh, don't be shy to drop to see me. Will help you anytime. In meantime, stay safe, stay healthy. You have a wonderful rest of your day. Help Eric understand how they are doing. I rated conversation, that's all. ஸோ இதுதான் ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய வெப்சைட்டுக்குள்ளே நான் வந்துட்டேன். ஓகேங்களா? இப்போ மேனேஜ் உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் வேர்ட்பிரஸ் வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போகலாம். ஓகேங்களா? வேர்ட்பிரஸ் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்னென்ன வேணுமோ நீங்கள் டொமைனு, வெப்சைட்டு, ஃபைல்ஸ், டேட்டா, அட்வான்ஸ் அக்கௌண்ட் எல்லாமே 12 விசிட்டர்ஸ் ஒன்லி 24 ஹவர்ஸ் வந்துருக்கு. ஆக்சஸ் பேஜ். ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃபைனலி இதுதான் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வெப்சைட்டுக்குள்ளே நான் இந்த ஏரியாவை எடுத்துட்டேன். அப்புறம் எடிட் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன வருது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு டைம் இங்கே 11 மணி, அதாவது இந்தியன் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா 1:30-2 மணி இருக்கும், 2:30 மணி. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் தான் வெப்சைட் க்ரியேட் பண்ணணும். ஆல்ரெடி வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருந்தேன். பட் பாருங்கள் இதெல்லாம் வந்துச்சு பாருங்கள், யூ ஆர் பீயிங் ரீடைரக்டட். இதுதான் வந்து எல்லா சேனல்ஸும் போடுறாங்க. பட் இந்த இடத்துக்கு என்னால் போக முடியல. அந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணி ப்ராப்ளம் இருக்கிறது எதுவுமே போடல. எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணி சீக்கிரமாக போயிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் போட்டாங்க. பட் இந்த PHP பேஜுக்கு இந்த ப்ராப்ளத்தோடு எனக்கு WP அட்மின் ஆக்சஸ் பண்ண முடியல என்னால் கடைசி வரைக்கும். ஸோ ஃபைனலி தே டிட் வித் தி ஹெல்ப் ஆஃப் கஸ்டமர் கேர். ஸோ ஃபைனலி ஐ ரிசீவ்டு. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். ஸோ ஃபைனலி திஸ் வெப்சைட் கோயிங் டு லான்ச். ஸோ ஐ எம் கோயிங் டு எடிட் திஸ் வெப்சைட் ஆஃப்டர் சம் டைம். ஸோ தட் ஆல்சோ ஐ எம் கோயிங் டு பிளான் டு போஸ்ட் சம்திங் about the website editing and what are the important things that everything available on internet. But whatever it may be, for my learning purpose, for my activity purpose, still I am trying to post something regarding this. Okay my dear friends, thank you. We will see in the next update. Finally I received hosting website editing access.com. Action edit also I received. Because of internet slow, it may come after some time. Okay, thank you friends. We will see in the next video, next update based on our affiliate marketing regarding பாருங்க hello welcome to the block editor நீட்டாக வந்துச்சு பாருங்கள், URL hello to the world. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய வெப்சைட்டை அழகாக கிரியேட் பண்ணிடுவேன். இங்கே பாருங்கள் hello to welcome to the web. This is our first post edit. ஸோ இங்கே பாருங்கள் பேராகிராஃப், இமேஜ், ஹெட்டிங். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக், March 6 tempted, Ells gadget, move to the trans. ஸோ இங்கே போயிட்டு அப்படி நம்ம வந்து இப்போ ஒரு தடவை எல்லாமே பண்ணிக்கலாம். போஸ்டிங்ஸ், அப்புறம் வந்து ஆட் பண்ணுறது, சுவிட்ச் டு ட்ராப்டு. பாருங்கள் இந்த பேஜ் தான் ரொம்ப நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஃபைனலி கேட்டகரைஸ் பண்ணணும், அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து வெப்சைட் க்ரியேட் பண்ணணும், நிறைய வேலை இதுக்கப்புறம் தான் இருக்குது. பாருங்கள் இதுக்கப்புறம் தான் ப்ளக்கின் இருக்குது. ஸோ இந்த டேஷ்போர்டுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் ஃபைனலி ஐ ரிசீவ் டேஷ்போர்ட். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு வெப்சைட் ஒவ்வொன்று எப்படி கிரியேட் பண்ணுறது நீட்டாக சொல்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்சதை போடுறேன். ஆல்ரெடி லாட் ஆஃப் சேனல் தே பப்ளிஷ் மோர் இன்ஃபர்மேஷன். பட் என்னுடைய ப்ராப்ளத்தை நானும் ஒரு வாரமாக ட்ரை பண்ணி என்னுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண யாருனாலையும் முடியல. தட் மீன்ஸ் ஃபைனலி ஐ ரிசீவ்ட் தி ஹெல்ப் ஆஃப் மிஸ்டர் எரிக். தேங்க்ஸ் டு மிஸ்டர் எரிக் ஃப்ரம் ஹோஸ்டிங்கர். Thank you all. Thank you once again. We will see in the next update. ஒரு செம்மையாக ஒரு நன்றி சொல்கிறார் பாருங்க, இங்கே அவ்வளோ ஒரு சென்னக்காராக இருப்பார் இல்லை. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். We will see in the next update. Thank you once again.